changing moment was when I heard the album of Vinay Thandi Varuvaya. ஏன்னா அது வரைக்கும் மியூசிக் வாஸ் ஜஸ்ட் மியூசிக். And it was always கோளாறு. பிக் பாஸ் வீட்ல இல்ல எப்பவுமே அப்படிதான். நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க, நீங்க அப்படி பேசக்கூடாது, டாங்லி ப்ரோ பாருங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சத பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு எல்லாரும் அதுக்கு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அவன் இல்ல எனக்கு டே நான் 10 வருஷமா பண்றேன்டா, இப்போ என்ன செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு இருக்கும். பட் அவன் 10 வருஷமா பண்ணதுனாலதான் இஸ் பீங் செலிப்ரேட்டட். டப் டப் டப்னு ஏதோ சவுண்டு எல்லா ரெக்கார்டிங்லயும் இருக்கு. என்ன இந்த சவுண்டு அப்படின்னு பார்த்தா தலைவர் உள்ள குதிச்சுட்டே பாடுறாரு எனர்ஜில. Hello Makkale, welcome to another episode of the Isai Podcast. Independent music or making music for films. இதில் நம்ம எவ்வளோ சக்ஸஸ் ஆகும், இதில் சக்ஸஸ் ஆகுமா, இல்லை அப்படியே சக்சீடே ஆனால் கூட is it something that we can decide as a society, as an outsider? Absolutely not. நமக்கே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோமாங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் there is always an outlook or judgment I got from one person, and that person we have for today. So he is the epitome of success according to me, and I would say the incarnation of the incarnation of independence, or should I say liberation. When I look at him, I feel like he has a character for himself that he has crafted for quite a long time. பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே இவர் அவரை மாதிரி இருக்காருன்னு தோணாது, இவர் இப்படி தான் இருக்காரு அப்படின்னு தோணாது. ஒரு நியூனஸ் இருக்கும் அவரோட பாட்லையும் அவரோட பர்சனாலிட்டிலையும். ஸோ டுடே வி ஹாவ் AniVee. ஹாய். ஹாய். வெரி லாங், வெரி எக்ஸைட்டிங் இன்ட்ரோடக்ஷன். எனக்கு 2 மணி சிரிப்பு வந்துருச்சு. பட் அதான் நான் பேசுனது கேட்டீங்களா, iPhone 16 ரிலீஸ் ஆனோன்னு தான் 14 வாங்கினேன். நீங்க இது எபிடமி ஆஃப் சக்சஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐபோன் வச்சு சக்சஸ் டிஃபைன் பண்ண முடியும் இல்ல, இஎம்ஐ வச்சு தான் செட் பண்ண முடியும். ஸோ அது கொஞ்சம் இருக்கிறதுனால இட்ஸ் ஆல்வேஸ் தட் ஃபினான்ஷியல் பைண்ட் யூ ஹேவ் ஆன் that you always have as an artist. டக்குன்னு ஃபுல் ஸ்பீட்ல ஓடும் போது யாரோ காலை பிடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம இஎம்ஐ எவரா இருக்க ஓகே ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் வர வேண்டியதா இருக்கும். ஸோ அனிருத் விஜய் எப்போ AniVee-ஆ மாறினாரு? ஆக்சுவலி 90s நிறைய மதர்ஸ் அனிருத் இஸ் வெரி நைஸ் நேம், யூ ஷுட் கீப் தட் நேம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கிளாஸ்லயே 4 அனிருத். அனிருத் தான் அனிருத்தன், அனிருத் எஸ், அனிருத் ஆர், அனிருத் வி. அனிருத் வி லாங் ஆனதுன்னு சொல்லிட்டு AniVee அப்படின்னு ஸ்கூல்லே ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் AniVee. AniVee சரி ஓகே 2 ஈ சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சிரிச்சிட்டே பேர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு AniVee எப்படி ஆகிட்டேன். ஓகே. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் பின் தட் டூ மெனி அனிருத். ஆக்சுவலி மயக்குரிய சாங் டைரக்டர் பேர் கூட அனிருத் தான். ஓ ஆமா, அதுல ஜிம்மி ருத்னு பேர் வச்சுட்டாரு. ஏன்னா அவர் ஜிம்லியா இருப்பாரு. சத்தியமா தான் அவர் சத்தியமா ஜிம்லியா இருப்பான், அதனால அவன் பேர் ஜிம்மி ருத்னு இஷ்டம். ஆர்டிஸ்டா தனியா நிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அனிருத்தாவே தனியா நிக்க வேண்டியது. அதனால AniVeeங்கிற ஒரு பேரை லாக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கரியர் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் பர்டிகுலர் ஆர்ட் ஆர் சம்திங் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சிருக்க சான்ஸ் இருக்கு. எனக்கு when I look back, ஸ்கூல்லேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சானா இருந்திருக்கும், பட் அவ்வளோ அதை சீரியஸாக நான் பர்சியூ பண்ணல. அப்போ பெருசாக அது ஒரு சும்மா ஒரு ஹாபி மாதிரி தான் நான் பார்த்தேன். அண்ட் பட் அங்கேருந்து என்னோட இது ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த மாதிரி வாட் இஸ் யுவர் ஆரிஜின் ஸ்டோரி? ஆக்சுவலி there's this music director called Kashif. Okay. Azar Kashif. So தலைமா when I was studying in school, we used to meet. We பக்கத்து கிளாஸ்ல இருப்பான். அப்போ he was into this music thing. And எனக்கு ஆக்சுவலி மியூசிக்லாம் நம்ம பண்ண முடியும், மியூசிக் டைரக்டர் ஆக முடியும்லாம் தெரியாது. ஓகே. ஸோ எனக்கு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணோம், கம்ப்ளீட்லி க்ளூலெஸ். இவன் நீ நல்லா பாடுற பாடு. சரி அவன் ஸ்டூடியோலாம் வச்சிருந்தா ஜாலியாக உள்ள போய் பாடிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஆசை வந்துச்சு, ஏய் ஐ வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னு. ஹி ஆக்சுவலி கைடட் மீ ஆன் வாட் சிஸ்டம் டு பை, வாட் டு டூ. அந்த டைமில் அண்ட் தட் டைம் வாஸ் த டைம் வேர் எனக்குலாம் ஒரு I had to, logic is the easiest DAW to use, but logic யூஸ் பண்ணா மேக் வேணும். ஆமா, மேக் இஸ் a very expensive business. இன்னைக்கு வரைக்கும் அது எக்ஸ்பென்சிவ் தான். ஆமா, ஆனா அந்த இன்னைக்கு தான் நான் ஆக்சுவலி அந்த பழைய மேக்கை தோண்டி பார்த்துட்டு இருந்தேன், 2-3 ப்ராஜெக்ட் அது இருக்கானு. அந்த மேக் ஐ பாட் ஒன் மேக் இன் 2013 ஸ்கூல் முடிச்ச உடனே ஐ பாட்.
அந்த மேக் என்னெல்லாம் வாங்கணும் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்கிறான். நான் சொல்லிட்டேன் பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, 40,000 தான் இருக்குது. நான் சொல்கிறேன் 40,000 செகண்ட் ஹேண்ட் கூட கிடைக்காதுரா. சரி ஓகேன்னு சொல்லி வி பாட் திஸ் மேக் மினின்னு என் ராசி ஒன் நியூ திஸ் திங் தி ரிலீஸ் வேர் அந்த ஓஎஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப குட்டி கம்ப்யூட்டர், இத்தனோண்டு தான் இருக்கும். ஓகே, பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ஐ மீன் பிஸ்கெட் மாதிரி இல்லை, பிஸ்கெட் பேக்கெட் மாதிரி இருக்கும். அதை வாங்கி if looking back at it, if they did not sell Mac Mini at that price, then இப்போ நான் மியூசிஷியனே ஆக முடியாது இல்லை. ஸோ இட்ஸ் ஸோ ரேண்டம். பட் அது பண்ணி he guided me through, he என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான். அண்ட் ஆக்சுவலி தேங்க்ஸ் டு காஷிஃப் அந்த டைமில். அதுக்கப்புறம் காலேஜ் போனேன், அப்புறம் மியூசிக் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் போய் டைரக்ஷன் பண்ணணும் அதெல்லாம் ஆயிடுச்சு. தென் டிட் ஒன் ஃபுல் சர்க்கிள், கேம் பேக் ஹியர். ஓகே, ஸோ அப்போ டிரெக்ஷன் வந்து டியூரிங் காலேஜ் யூ ஆர் ஆல்சோ இன்டு டிரெக்ஷன்? During college, it's about what it's a power play. So you look at some place, okay, who's the most powerful person in this place? The director. I want to be the director. Okay. I was there. எனக்கு இது சந்தோஷமா இருக்கா, எனக்கு இதுலேருந்து ஒரு ஜெஸ்ட் இருக்கா, அதெல்லாம் இல்லை. 10ஆம் கிளாஸ்ல நானும் என் ஃப்ரெண்டு தினேஷும் டிசைட் பண்ணோம் நாங்கள் சினிமாவில் தான் இருப்போம்னு. அதுக்கப்புறம்லேருந்து எனிதிங் ரிலேட்டட் டு தட் நான் உள்ள குச்சிருவேன். ஹீஸ் அ டைரக்டர் நவ், தினேஷ். அவன் ஆக்சுவலி 17 இயர்ஸா டைரக்டர் இருக்கணும் முடிவு பண்ணி வந்திருக்கான். ஸோ காலேஜ் என்ன கோர்ஸ் படிச்சீங்க? விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் லயோலா காலேஜ். அங்கே பேண்ட்லாம் இருக்கும், அந்த பேண்ட்லாம் வச்சு எல்லாரையும் நான் வந்து அப்போ எனக்கு ஆக்சுவலி மியூசிக் அவ்வளோ தெரியாது. ஐ வாஸ் நாட் எனிதிங் க்ளோஸ் டு ஒரு கிட்டார் வாசிக்க தெரியாது, கம்ப்ளீட்லி எம்டி. அப்போ நான் வந்து எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி ஒரு பேண்ட் கிரியேட் பண்ணி நான் தான் லீட் சிங்கர்னு நம்ப வச்சு, இட் இஸ் ஆல் அபவுட் மேனிப்புலேஷன். அவங்க எல்லாம் நம்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் நான் சிங்கர்னு. நெக்ஸ்ட் எப்படி பாடினா தானே ஆக்சுவலி அப்போ நான் சுமாரா பாடுவேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்து கத்துக்கிட்டேன் இதுக்கு மேல மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். Growing up as a child you were learning music, weren't you? No. எந்த மியூசிக் எக்ஸ்போஷருமே இல்லை. என்னன்னா வீட்டில் எங்கள் அம்மா குளிக்கும் போது பாடுவாங்க, அதை கேட்பேன். மை அங்கிள் இஸ் எப்படின்னா பேஷனேட் சிங்கர். அவர் ஸ்மியூலெலாம் போய் ஃபுல்லாக பாடி அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் நோ மேட்டர் வாட் இட் வில் பி ஃபாலோயிங், இட் வில் பி டெய்லிங் மீ. எங்கே போனால் ஏதோ ஒரு மெலடி கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு ஆக்சுவலி சேஞ்சிங் மொமெண்ட் வாஸ் when I heard the album of வினய் தாண்டி வருவாயா. ஏன்னா அது வரைக்கும் மியூசிக் வாஸ் ஜஸ்ட் மியூசிக். வினய் தாண்டி வருவாயா கேட்கும்போது இட் வாஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா எனக்கும் பியூபர்ட்டி டைம் அது. ஸோ நான் யோசிச்சிருக்கேன், எனக்கு புரியல. இப்போ ஆரம்பலன்னு இருக்கும்போது எனக்கு அது ஆரம்பலன்னா என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனஸ்ட்லி இப்போ வரைக்கும் தெரியாது. இனிஷியலி செம்மையாக கலாய்ப்பேன். பாரியும் வந்து யாரோ எனக்கு காஃபி கொடுத்துட்டாங்க, அது ஆறவே இல்லை, சூடாக இருக்கும்போது கை வச்சிட்டான், அதனால ஆரம்பலே பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு. தென் லிட்ரலி ஜஸ்ட் 3 months ஏன்னா அந்த சிடி யாரோ கிஃப்ட் பண்ணாங்க. அந்த ஒரு ஓட்ட சிடி பிளேயர் இருக்கும், அது அழுதுருக்கும் விட்டா இந்த பாட்டே கேட்டு கேட்டு. பட் தட் சாங் சடன்லி ஃப்ரம் மேக்கிங் ஜோக்ஸ் லிட்ரலா அந்த ரஹ்மான் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் கேட்கும் போது தென் 3 months பாட்டு மைண்ட்ல இருந்து போக மாட்டேங்குது. டீச்சர் அங்க கிளாஸ் எடுத்துருப்பாங்க, மைண்ட்ல ஓகே ஓகே இங்க வந்துட்டா. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 20 minutes எதுவுமே நடக்காது, அதுதான் போயிட்டு இருக்கும் ஃபுல்லா. அண்ட் தட்ஸ் when I realized that it can அப்படியே என் சைக்கியே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு இப்போ ரியலைஸ் பண்றேன். அப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணல, பட் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். தென் I enjoyed that experience so much. I wanted to be in that experience. அது பண்ணலாம். அதுக்கப்புறம் பாடணும்னு ஆசை. அது மாதிரி ஸ்கூல்ல பேண்ட்ல சேர்ந்து, காலேஜ்ல பேண்ட்ல சேர்ந்து, அகேன் I wanted to play instruments. Very bad, செம்ம பேட்னா. ஆனா எல்லாத்தையும் கத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு தடவை நான் வந்து ஃப்ரெண்டோட சாக்ஸோஃபோன் பாரோ பண்ணி வீட்டில் ப்ளே பண்ணதில்ல. அப்போ நெய்பர்ஸ்லாம் கோச்சிக்கிட்டாங்க, ஓல்டு நெய்பர்ஸ். அனி இந்த மத்தியான டைம் நாங்கள் சாப்பிட்டு தூங்குற டைம், அப்போ நீ இந்த பிபி வாசிக்காத. பிபி இல்லை சார், சாக்ஸோஃபோன் எதுவாக இருந்தாலும் அதை வாசிக்காத, ஓகே அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அதுல அது சவுண்ட் வருதே ஒரு கஷ்டம். That's a story. Okay, so keyboardலாம் அப்புறம் எப்போ வாசிக்க கத்துக்கிட்டீங்க? Keyboard was later, like அந்த after meeting Kashif only. After school yeah, 10th 11th 10th la dhaan meet பண்ணேன். Okay, so after you went into college you started perfecting the art. Perfecting la வார்த்தையே இல்ல. I started propagating that I am a musician. First நம்ம நம்பிரணும். Right. நம்பிட்டு மத்தவங்க நம்பணும். Manifestation ஐயோ அதெல்லாம் பெரிய வார்த்தை. நிஜமா மேனிபுலேஷன் நான் சொல்றது.
சரி, இப்போ do you agree that you're a better musician at least? Definitely better musician than ஸ்ருதி சராமலாம் பாடுவேன். அபசரம் அப்படின்னு இருக்கும். இப்போ ஓகே, நைஸ், பெட்டர். ஐ நோ how many takes it takes for me to, எத்தனை டேக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் பீத்திக்கவே மாட்டேன். ஏன்னா சவுண்ட் இன்ஜினியர்லாம் நான் ஃபாலோ பண்றான். இப்போ இதை ஷேர் பண்ணும்போது ஹரி கமெண்ட் பண்ணுவான், டேய் 8வது டேக்ல தான் நீ கரெக்டா பண்ணணும். கூல் படி. Like by the looks of it as in by talking to you, I kind of feel that you're a person who takes things in a lighter vein, who is like paathukalam அப்படின்ற ஒரு person மாதிரி. So how did things pan out for you? Did it happen to you in an independent scene? That's not how it works. It has a lot of hard work. இல்லையா? So ஒரு hard இல்லையா? Honestly, எனக்கே பர்சனலா I can name you 5-6 musicians என் கூட ஒர்க் பண்றவங்க who are better than me. I know. And அவங்க ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க. சின்ன பையன் 22-23 வயசுல அப்படி பண்றான். சக்தின்னு எனக்கு ஒரு பையன் தெரியும். He helped me produce a song called Arakkiye. Mayakkuriye வந்துட்டு லைட்டா ப்ரொடியூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணா மாஸ்டர் we sent it to UK. So அவனோட ஸ்கில் எனக்கு தெரியும். And I know I'm not even a fraction of that. So he's doing the hard work. I will just stick with, I'm getting lucky. Because I'm saying that is the privilege that I have. It is just that, seri okay, what I can do, I will try to put him on everywhere. And அந்த மாதிரி எனக்கு ஒரு 5 பேர் தெரியும். And I know so many people who are better than me. And they're all hard working. எல்லாரும் passionate-ஆ இருக்காங்க. I don't know what it is. அது ஒரு, it's a surprise. It's just a surprise la. How like, is it a surprise? Like, I'm curious because ஒரு independent musician-ஆ தானே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஐயோ, நான் செம்ம டிபெண்டன்ட் மியூசிஷியன். ஆஸ் அ மியூசிஷியனே நான் ட்ராக் எடுத்தவொடனே நான் எடுத்துட்டு போவேன். ஐ கோ டு மை கிறிஸ் மை கிட்டாரிஸ்ட் who knows chords, who knows okay இந்த மாதிரி தான் கொண்டு வருவான், இதை நம்ம இப்படி தான் நம்ம தேத்தணும் அப்படி. ஸோ மை ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். அண்ட் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே they help me. I don't know why they help me, but they all like me. We've been working for the longest time. Right. They all like, we all like each other. It's a community. It's not இப்போ என் பேர் போட்டு பாட்டு வருதுன்னா அது என் பாட்டுலாம் சொல்ல முடியாது. 10 பேர் அது பின்னாடி பண்றானுங்க, பேர் எனக்கு மட்டும் தான் வருது. அண்ட் ஏன்னா அத்தனை பேர் கிரெடிட்டும் போட முடியாது. லைக் இட் வில் கம் இன் த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன், பட் தட்ஸ் ஜஸ்ட். அண்ட் த ப்ராப்ளம் இஸ், ஆர் த லக் இஸ், எல்லாரும் சரி ஓகே ஃபைன் நீ தானே பண்ற அப்படின்றாங்க. So the tune is yours, right? The melody is mine. Yeah, the melody is yours. The skeleton is yours. Of course, I get. I skeleton is mine. Ana muscles gym போறதெல்லாம் இன்னொருத்தன போங்க இருக்குல. But I'm saying that's how it is. That's how it is for a lot of people. It's not like, see, I have hosted a few podcasts, and I've also asked people like technicians to come in as well. So technicians, when they talk about this, they enjoy doing whatever they're doing. Yeah. Behind this scene, it is like they are basically the secondary musicians, music directors. Actually அவங்க தான் வந்து இதுக்கு வந்து கலர் கோட்லாம் பண்ணி எல்லாம் பண்றாங்க. But they still believe that the skeleton is important and it takes a lot of thriving அப்படினு. Okay, I'll put it this way. It's not about the work you do. It's about the responsibility you take. நான் இந்த வேலையை பண்ணேன் அப்படின்னு ஒரு விஷயம் ஹிட் ஆனோன்னு சொல்றது ஈஸி. அது ஃபெயில் ஆச்சுன்னா அதை நான் தான் பண்ணேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு ரெடியா இருக்கணும்ன்ற. ஸோ வித் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் ரிவார்ட். ஐ எம் நாட் புட்டிங் எனி ஒன் டவுன் ஆர் இது, பட் ஐ எம் சேயிங் அதுதான், தட்ஸ் த பேலன்சிங் திங். அண்ட் இஃப் யூ கேன் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர், யூ வில் கெட் த கிரெடிட் ஃபார் சக்சஸ். அது ஒரு இட்ஸ் வாட் என்னோட புரிதல், அவ்வளவுதான். பட் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, ஒரு independent music as we call the independent music scene, that's where you started, right? And then you eventually moved into making music for movies. The independent music scene la வந்து இவ்ளோ வருஷம் கன்சிஸ்டன்ட்டா வருதுங்கிறது வந்து, as you said, நிறைய ஹெல்ப் இருக்கு, எல்லாமே இருந்தா கூட ஒரு பர்சன் வந்து கன்சிஸ்டன்ட்டா வரணும் அப்படின்னா there is a lot of work as well. Just like how marriages work, even though it's blissful, marriages work. And mari whatever work we do, it is work. Right? I actually நீ சொல்றது எனக்கு கேக்குதா, நான் புரியலன்ற. I have never had a
tough day ever. And இது வந்து நம்ம ஒர்க்னு சொல்லலாம். என்ன பண்றேன், ஏசி ரூம்ல உட்காந்து கீபோர்ட் தட்டிட்டு இருக்கேன். So basically you enjoy doing it. It's not painful. I know what my dad does, I know what my mom does, I know what my friend's dad does. அவங்களாம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். அப்பெல்லாம் இருக்கும்போது ஒருத்தனால ஏசி ரூம்ல உட்காந்து look at us, okay, the 9 to 5 மாதிரி உனக்கு என்னப்பா நீ ஏசி ரூம்ல இருக்க, அதுதான் வேணும். It's blissful. Plus I get recognized for it. People enjoy listening to my work na. I'm happy. But எனக்கு first winne வந்து I work in a comfortable environment. எனக்கு ஒரு பயம் இல்ல. எவ்வளவு பெரிய privilege தெரியுமா அது? கண்டிப்பா. சரி, இப்போ ஒரு ஏடி ஆகணும்னா அலையணும். ஆமா. I have to run in the sun. I have utmost respect for directors and assistant directors. அவ்வளோ ஓடுறாங்க. And it's with musicians it's mostly creative block da. ஐடியா வர மாட்டேங்குது. ஐடியா தான் வரல. அவனுக்கு ஆயே வராம இருக்கு. அஞ்சனா தூங்காம. நம்மளா இதெல்லாம் privilege. இதெல்லாம் okay fine. Read a book or something. அதான் நிறைய பேர் என்ன பாத்தீங்கன்னா they play a lot of sports, they do all that for their fitness. You will not find a single lady playing sports for fitness. ஏன்னா அவங்க ஏற்கனவே வத்தி போய் தான் இருப்பாங்க. அவ்வளோ ஒர்க். Not just that, like lot of other departments, and not just in cinema. நீங்க இது பாத்தீங்கனாலே ஒரு privileged space to be in my opinion. எனக்கு டாங்லின்னு ஒரு ஆள் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. ரைட். அவர் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு அவர் என்ன சொன்னாரு, டேய் நீ நல்லா பண்றா, நீ எனக்கு ஒரு 2 பாட்டு பண்ணு. நான் சரின்னு பண்ணேன். நான் டாங்லிக்கு இது வரைக்கும் ஒரு 25 பாட்டு அனுப்பியிருக்கேன். அவரோட சேர்த்து நான் ரிலீஸ் பண்ணது 2 பாட்டோ 3 பாட்டோ. அண்ட் அன்ரிலீஸ்டா அவர் ஷூட் பண்ணி வச்சிருக்கிறதே இருக்கு இன்னும் 2. ஓகே, திஸ் இஸ் ஃப்ரம் 25. கன்வர்ஷன் ரேட் இஸ் 20%. ரொம்ப அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் சில பேருக்குலாம் நான் 40-50 பாட்டு அனுப்பி 0% கன்வெர்ட் ஆயிருக்கு. பட் ஐம் சேயிங் சும்மா பண்ணி அனுப்பு, என்ன பண்ணும், மேக்ஸ் டு மேக்ஸ் என்னடா கேவலமா மியூசிக் போடுறான் அப்படின்னு நினைக்க போறான் நினைச்சுக்க. இஃப் யூ லைக் அட்லீஸ்ட் அப்போ கூட கேவலமா மியூசிக் போடுறேன்னு மியூசிஷியனா ஐடென்டிஃபை பண்ணுவல. ஓகே, வின். ரைட் I get it. So, but my thing is, why did you want to do independent music in the first place? Because I couldn't get a film. It's adukku vera mariyana connections தேவை. You have to build your way to it. Networking. Networking. And I am a really nice person to talk to. இதெல்லாம் பட் ஒர்க் பற்றி பேசும்போது எனக்கு எப்படின்னா, ஐயோ உங்களோட ஸ்பேஸ் நான் இன்ட்ரூட் பண்ணுறேனோ, மேபி உங்களுக்கு யாரோட கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்களோட ஒர்க் பண்ணுங்க. இப்போதான் ஒரு 4-5 months தான் நான் ஷேம்லெஸ்ஸாக போய் ப்ரோ என் பாட்டி கேளுங்க ப்ரோ, என்ன ப்ரோ கூட ஒர்க்கே பண்ணல, 4 வருஷமா பேசினு வரோம், இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கே it took me so long. But இதுக்கு முன்னாடி I didn't even know the people to go talk to them. Okay. And half the people will always look at you like it's just that they are so replaceable, but in their mind they are invincible. It's a scary thing, no? Correct. Imagine ஸ்டார்க்கே அப்படின்னா ஒரு சான்ஸ் கேட்டு போற எனக்குலாம் வந்து ஒரு half மைண்ட்ல ரீப்ளேஸ் பண்றாங்க. வேற ஒரு அவனை கூட்டு வரானா, அவன் சொன்னானா, சரி ஓகே அவனை தூக்க, அவனை போடு, அவ்வளவுதான். I would be gone like that, and I would also go in like that. So அதுதான் நெட்வொர்க்கிங்கோட பவர். நீங்க like as you said independent music அப்புறம் you also moved into music direction for movies. பரம்பொருள் again to come to that, so my dear friend Amitash oda first film as a hero. All right. And I was just with him throughout the journey. I love the guy. And நான் full direction குள்ள போயிட்டு இருந்தேன்ல, அப்போ வந்து கோவிட் வந்துச்சு. ஓகே. கோவிட் வரும்போது அமிதாஷ் வந்துட்டு, டேய் நான் கிட்டார் எடுத்து போர் அடிக்குதுன்னு வீட்டில் பாட்டு பண்ணியிருந்தேன், நீ அது பண்ணுறதுக்கு என் கூட ஒரு பாட்டு பண்ணுறா அப்படின்னு. சரி நான் அவன் கூட ஒரு பாட்டு பண்ணேன். அதுக்கு why not we just do one small indie song? I said sure. So that's where it started. Okay. From my direction back to my music thing. Okay. So Vivaha Bhojanambu is a Telugu film, right? It was produced by Sandeep Kishan. He is Amitash's friend. Okay. So Amitash inga vanda paatu panana, Sandeep was like, hey, and then they just we connected, started working there, and these two people have been pushing me to be a better musician. Okay. Both of them have their own styles, and it's very nice. The kind of experience I'm getting just talking to people who are not musicians, non-musicians கிட்ட பேசும்போது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மியூசிக்கே சூப்பராக இருக்கும்.
என்ன சொல்ற கிறிஸ்டிக்கிட்டலாம் பேசும்போது ஆகுமெண்டட் டிம் ஓ பாபு அப்படின்னு அங்கே நான் தான் நான் மியூசிஷியன் ஃபுல்லா அப்படி கேட்டு இந்த பக்கம் வந்தா தல்வி திஸ் அமிதாஸ் மச்சான் அதுல ஒரு டும் இருக்கு ஆனா இது கும்மல லைக் இது புரியல எனக்கு அது புரியல கரெக்ட் நம்ம என்ன பண்றோம்னா டெக்னிக்கல் ஜார்கன் நான் காமர்ஸ் தான் இருந்தேன் பிசினஸ் ஸ்டடிஸ் வச்சிருக்கீங்களா அதுல இருக்கும் நிறைய ஜார்கன் யூஸ் பண்ணா கம்யூனிகேஷன் ஸ்பாயில் ஆயிரும்னு தட்ஸ் ஹேப்பனிங் இப்போ மியூசிஷியன்ஸ்குள்ள ஒரு லாங்குவேஜ் இருக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் த பப்ளிக் இது ஸோ ஒருத்தனால ஒரு பாட்டை பத்தி ஒரு மியூசிஷியன்ட்ட கம்யூனிகேட்டே பண்ண முடியாது பரவாயில்ல நல்ல வேலை எனக்கு எதுவும் தெரியாது ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஐ கேன் கேட்ச் எவ்ரிதிங் குவிக்லி சரி ஆஃப்டர் யூ செட் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்ல இருந்து கொஞ்சமா தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும் அது எப்படி how did that pan out for you that actually panned out negatively for me ஸோ நான் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எஸ்பெஷலி இந்த சவுண்டிங்லாம் எனக்கு ரொம்ப இது இருந்தது போய் நோண்டி பார்ப்பேன் அது ஃபுல்லாக ஒரு 3 years போய் நோண்டி பார்த்ததுல என்ன ரியலைஸ் பண்ணேன்னா அதெல்லாம் நான் பண்ணிருக்க கூடாது ஏன்னா ஒரு பாட்டு பண்றது இஸ் டு ஜஸ்ட் ஃபீல் குட் ஒரு எமோஷன் நான் ஃபீல் பண்றேன் அது வெளியே வரணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே காம்ப்ளிகேட் பண்ணி அதை டெக்னிக்கல் ஆக்கி இப்போ எனக்கு சோகம்னா இந்த கார்டு ஹாப்பினா அந்த கார்டுன்னு ஒரு மைண்டில் வந்து எல்லாம் அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணுறதுக்கு ஏன்டா லேர்ன் பண்ணேன் அப்படின்னு ஆயிடுச்சு ஓகே ஸோ பட் ஐம் சேயிங் இட்ஸ் அ மஸ்ட் டு லேர்ன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ கிறிஸ் பேசும்போது நான் புரியாமல் நிற்கலாம் கிறிஸ் எனக்கு 10 வருஷம் ஃப்ரெண்டு பட் இதே வேறு ஏதாவது கிட்டாரிஸ்டாக இருந்தால் நான் அசிங்கமாக கேட்பேன் இட்ஸ் ஜஸ்ட் இது கூட தெரியாமல் நீ ஒரு மியூசிஷியனாக நான் ஆயிடக்கூடாது ஸோ இட் ஒர்க் அவுட் ஃபார் மீ பிகாஸ் ஐ எம் லக்கி தட்ஸ் ஆல் ஸோ வென் யூ டோல்ட் மீ அபவுட் டாங்லி ஜம்போ ஸோ ஹவு டிட் தட் ஹேப்பன் எப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க ஒரு மைக்ரியேக்கு வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ண வந்தப்பல ஸோ அப்போலேருந்து நாங்கள் வி பீன் ஸ்பீக்கிங் தென் அந்த உச்சி மலை காத்தவரேன்னு ஒரு பாட்டு ஒன்று வச்சிருந்தேன் ஸோ தட் I wanted to take it as an indie இது and he seemed to have a good understanding of indie. அவர் வந்து mostly he does promotions and this for indie இல்லையா? He is actually before indie was a thing they tried to do indie and failed. Oh. Yeah, he had a full அந்த ஆர்க்ல இருக்க அவருக்கு. Okay. அதுக்கப்புறம் இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக் நான் ரிடீம் பண்ண போறேன் அந்த மாதிரிலாம் அது பண்ணி பட் இஸ் ஹெல்பிங் அ லாட் ஆஃப் பீப்புள் அவர்னால தான் நான் வெட்டிப்பை வெங்கட்லாம் மீட் பண்ணேன் வெட்டிப்பை வெங்கட் இஸ் அ வெரி நைஸ் ஆர்டிஸ்ட் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஆர் ஒர்க்கிங் வித் ஹிம் அண்ட் அவர் அந்த ஒரு ஹப் being the ladder for a lot of people right now. So how did Mayakkuriye happen? Mayakkuriye happened when in the Anirudh the director he came to me and said he wants to do a song. I said okay let's do a song and he said இல்ல எனக்கு வந்து இன்னும் 2 days சாங் வேணும் I said okay இது ரொம்ப பெரிய விஷயம் போலன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அங்கேருந்து வீட்டுக்கு போனேன் he dropped me home அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள I sent him the song I said it was a very very creative day that day நான் ஒரு 3 பாட்டு பண்ணிருப்பேன் அது ஒரு ஃப்ளோ ஸ்டேட் அது வந்துருச்சு நல்லா மில்க் பண்ணிட்டேன் அதை அனுப்புனதுக்கு அப்புறமா 2.5 வருஷம் சும்மா இருந்துச்சு அந்த பாட்டு இதை ஏன்டா 2 நாள்ல கேட்ட அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது we were speaking to சரிகமா வந்து இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு வில் ஒர்க் அப்படின்னாங்க then we just went ahead நடுவுல வந்து ஜிம்மிருத் வந்து I met him through Amitash okay so and Amitash and Anirudh Ravichander are childhood friends ஜிம்மிருத் and Amitash were really close friends right அப்போ ஜிம்மிருத்னால போய் அந்த அனிகிட்ட பாட வச்சு he also was a bliss to record ஜாலியா பாடிருக்காரு அவர்லாம் இங்க என்ன சொன்னீங்க சொல்லையா சலே கா பர்சன் சில் எபிட்டோமி அவர்தான் ஓகே எக்ஸ்ட்ரீம்லி சில் அதை பார்த்து நான் கேரக்டர் ரைட்டா உள்ள இன்கல்கேட் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து ரொம்ப சீரியஸா யோசிச்சேன் தென் அப்புறம் நமக்கு வராதுன்னு நம்மளுக்கு அவ்வளோ வராது கொஞ்சம் ஐம் ஆக்சுவலி வெரி அப்டேட் when it comes to இந்த ஷூட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும்போது எமோஷன்ஸ்லாம் வந்துடும் ஏன்னா என் காசுல இல்ல என் காசுலனா கூல் என் காசுனா கொஞ்சம் ப்ரோ என்ன நடக்குது ப்ரோ இன்னும் 17 மினிட்ஸ் ஆச்சு நீங்க இன்னும் ஷார்ட் வைக்கல சரி இப்போ மயக்குரியே சரிகமாவோட காசு தானே ஆமா அதுல ஜாலியா தானே பண்ணேன் அதுல எனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் independent music which is being funded by a label which is actually that is not what independent is but
பரவாயில்ல நம்ம சொல்லிக்கலாம், கேட்க நல்லா இருக்குல்ல, நான் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன். இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல என்ன ஸ்கோப் இருக்கு? இப்போ வந்து யூ ஹேவ் கம் த வே ஆஃப் கம் அப், கம் அப் த வே ஆஃப் கம் அப். யூ செட் கான்டாக்ட்ஸ், நெட்வொர்க்கிங் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். பட் யாராவது புதுசா வரணும்ல அப்படின்னா நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, கான்டாக்ட் நெட்வொர்க்கிங்லாம் சொன்னீங்க, ஏன் மியூசிக்னு சொல்லவில்லைன்னு கேட்க போறீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. That's my belief. Okay, so what is the scope in indie for the future? And யாராவது புதுசா வரணும் அப்படின்னா what should they do? You will not be waiting for someone to tell you. எனக்கு promise, not just me, I'm telling you, anyone who's made it didn't know that they were going to make it. Okay. So and I haven't made it to they clarify. பட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டே இருப்பாங்க, திடீர்னு எல்லாரும் அதுக்கு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் இல்லை எனக்கு டே நான் 10 வருஷமா பண்றேன்டா, இப்போ என்ன செலிப்ரேட் பண்ற அப்படின்னு இருக்கும். பட் அவன் 10 வருஷமா பண்ணதுனால தான் he is being celebrated now. Absolutely. I'm saying it's about you should do it because you want to do it. இது நான் பண்ணி எனக்கு எல்லாரும் கிளாப் பண்ணோம், நான் வந்துட்டு நல்லா ஹாட் இன்ஃப்ளூயன்சஸோட டிஎம்ஸ்ல ஸ்லைட் பண்ணோம் அப்படின்லாம் ஆசைப்பட்டா அதோட நின்றுன்ற. Maybe you'll have 2 or 3 hits, but it's not what you want deep down, then why will you get it? So as you said, it's a privilege to also get into the very idea of making independent music. It's a privilege to think that one day நான் மியூசிக் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறதே ப்ரிவிலேஜ்ன்ற. ஏன்னா அப்படின்னா நீ சோத்தை கஷ்டப்படலான்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, யோ ஜஸ்ட் சிட்டிங் ஒன் டே உட்காந்துருக்கேன், ஓகே இங்கே நல்லா அப்படியே வந்து எங்கே ஏதாவது ஆர்டர் பண்ணி ஏதாவது கண்டு பீயை தின்னுக்கிட்டு யோசிச்சிருப்பேன்டா ஒரு நாள் நான் மியூசிஷியன் ஆக போறேன்னு. அட் த சேம் டைம் ஐ நோ ஹவு மெனி பீப்புள் வில் பி சிட்டிங் அண்ட் திங்கிங் ஓ ஷிட் நாளைக்கு எனக்கு சோறு இருக்குமான்னு தெரியல அப்படின்னு இருக்கும். ஸோ ஐ எம் சேயிங் when you look at it in a scale பண்ணீங்கன்னா எல்லாமே ப்ரிவிலேஜ் தான். ஸோ அந்த ஐடியா வருது ப்ரிவிலேஜ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது ப்ரிவிலேஜ். நம்ம ப்ரிவிலேஜ் கம்பேர் பண்ணக்கூடாது. there are people who are always better, but there are always people who are worse. So we should என்ன நம்மளால என்ன பண்ண முடியும், we will try to help others. That's the maximum we can do. So you by saying helping others நீ என்னடா பண்றீங்க கேட்கவே வேணாம் சொல்றீங்க, நீங்களே அந்த டோன் நான் கேட்ச் பண்ணிட்டேன். நானே சொல்லிட்டேன்னா it will go up as a joke and not as an accusation. அதனால சேஃபா நானே சொல்லிட்டேன். It's not an accusation, but I'm asking, you have a Raspberry Records label for yourself, and you are also bringing in talents into your independent music. I'm randomly picking people, and எனக்கு நிறைய டிஎம்ஸ்ல நிறைய பேர் அனுப்புவாங்க பாட்டு. அண்ட் இதுல வந்து I found ஒரு 5-6 புது டேலண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், and I want to introduce them. சரி பண்ணலாம், I will see. பட் எனக்கு அவங்க எல்லாம் நல்ல பாட்டு தான் கொடுக்கணும். I will sit with them in the production process. ஜாலியாக உட்காரலாம், லிரிக்ஸ் எழுதலாம். என்ன இப்படிதான் வெட்டியா டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வா உங்க கூட டைம் வேஸ்ட் பண்றேன். Will at least work with some nice product, ஏதோ ஒன்று நல்லா வரும். And we'll all like பெருசா வந்தா நல்லது தானே. கரெக்ட். Like I love what Think Music is doing. நீங்க என்ன சொன்னாலும் சரி, Think Music and Viral, இப்போ புதுசா Viral South. Oh my god, they listen to everything. Okay. They have a dedicated team that listens to everything. Okay. You can be sure that நீங்க ஒரு பாட்டு அனுப்புறீங்கன்னா Think Music or Viralக்கு அந்த பாட்டை அவங்க கேட்டுட்டாங்க. கேரண்டீடா நான் சொல்லுவேன். It's very good. Both are very good organizations for especially independent musicians right now. Okay. அவங்க டிசைட் பண்ணுவாங்க. Okay, that is their judgment. But I'm telling you that you have your fair chance. கேட்ருவாங்க, அது உங்களுக்கு நடக்கும். Okay. And that is big, no? How do you send, அதாவது அவங்களோட மெயிலே இருக்கு. மெயில் இருக்கு. So நீங்க அவங்க Think Music and Viral and even actually not just them, even Sarigama listens to everything, even Sony listens to everything. நம்ம தான் அனுப்ப மாட்டேன்றோம். Like அந்த ஒரு you can just reach out to them on Instagram. ஒரு inhibition இருந்துட்டே இருக்கும். Right. எனக்கு வந்து ஒரு சின்ன இது இருக்கு. If I don't do it right now, it will never happen. And இது நான் சொல்றது என்னோட ஆங்ஸைட்டி. நான் பஞ்ச் டயலாக் சொல்ல உள்ள பீதி இப்போ பண்ணனா ஐயோ முடியாது. So you are an extrovert, and ஏன் அதை நான் இவ்வளோ வாட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னு நீ நினைக்கலாம், ஏன்னா நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க இன்ட்ரோவர்ட்னு. So you are an extrovert and music composer, all of that. So there used to be a time where music composers
were all sitting inside the AC room or whatever room and composing and you are as well, adula doubt illa. But அந்த அதை தாண்டி அவங்க வந்து பெருசா வெளியே வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்றதோ இல்லாட்டா ஒரு எப்படி சொல்றது, they were not as outgoing as we are at the moment. But அங்க process was very different, no? That's right. இப்போ ஒரு ட்ராக் ஒன்று பண்ணோம்னா அவங்க வந்து ஒரு 1 day ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, ஆர் இஃப் யூர் வெரி ஸ்கில்டு மியூசிஷியன் ஒரு 3 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் கரெக்டாக பாடி அந்த டே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு மிஸ்டேக்ஸ்னா பஞ்ச்லாம் பண்ண முடியாது. அப்போ கரெக்ட். இப்போ நான்லாம் பாடி ஸ்ருதிலாம் எப்படி போகுது பிடிச்சி ஆட்டோ டியூனை போடுறா அப்படின்னு போய் அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறோம். ஃபீல் இருந்தால் போகிறோம்னு ஆயிடுச்சு இப்போ. கரெக்ட். ஸோ அண்ட் த பர்டிகுலர் சவுண்ட் இருந்தால் போகிறோம். யா. ஸோ இப்போ ப்ராசஸாகவே ஒரு இப்படி வச்சுக்கலாம், ஒரு ஐடியா வந்து நம்ம கன்சீவ் பண்றதுக்கும் அதை வந்துட்டு ரியலைஸ் பண்றதுக்கும் ஒரு மெனக்கெடணும்ல, அந்த மெனக்கெடுறது இப்போ கொஞ்சம் கம்மியா பண்ணா போறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், டைம் இருக்குங்கிறீங்க. ஸோ அதனால மியூசிக் கம்போசர்ஸ் ஆர் ஆல்சோ பிகமிங் பெர்ஃபார்மர்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐ எம் சேயிங் எவ்ரிஒன்ஸ் லைஃப் இஸ் மேட் ஈஸியர். Few people choose to do more. Right. People who choose to do more are performing, are doing something else. முன்னாடிலாம் நிஜமாலே சொல்றேன், யூ cannot be a proper top selling musician and an actor. It is impossible because you will not have time. But now you have time. You can still do all the work and still do this also. Okay. அது ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஸ்டூடியோ உங்களோட இத்தனோண்டு பேக்ல அப்படியே போட்டு லேப்டாப்ல எடுத்துன்னு போயிட முடியும். That's all. You can work out of a laptop. அதான் டெக்னாலஜி has gone so much. ஸோ இப்போ ஒரு ஸ்பார்க் தான் எல்லாருக்குமே வேணும். அந்த ஸ்பார்க் எங்கேருந்து வருதுன்னு எப்பவுமே வெயிட் பண்ணிருக்காங்க. So if you are someone who is always in that state of flow, people will like you more. Anirudh Madri. He is always flowing. He is gifted. He is blessed. So you said you had friends and acquaintances who worked with you. Who worked with you, they are not worked for you. Worked with you alongside as arrangers, music producers and all of that. Right? Correct? So அந்த வரிசையில you've also met a few good musicians along the way. Brilliant musicians. Like for example, you have worked with Anirudh. அதே மாதிரி you have also worked with Anthony Dasan அண்ணா. And there are a few other musicians that you worked with. சும்மா ரேண்டமா அவங்களுக்கு என்ன யாரை பத்தி சொல்லணுமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடிஞ்சா? ஆக்சுவலி ரெக்கார்டிங் ஆண்டனி தாசன் அண்ணா ஃபார் த கலலு நிஜமேனு ஒரு பாட்டு. அதுக்கு ஆக்சுவலி பேர் தேவி கல்யாண வைபவமேனு. அந்த பாட்டுக்கு திடீர்னு டப் டப் டப்னு ஏதோ சவுண்டு எல்லா ரெக்கார்டிங்லயும் இருக்கு. என்ன என்ன இந்த சவுண்டு அப்படின்னு பார்த்தா தலைவர் உள்ள குதிச்சுட்டே பாடுறாரு எனர்ஜியில. திருப்பி கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணீங்களா? இல்ல, ஐ மீன் திருப்பி கேட்கும் போதே அதை சோலோ பண்ணி கேட்கும் போது கேட்டுருச்சு. அப்ப நான் ரியலைஸ் பண்ணேன், இவர் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்காரு. தெலுங்கு ஓகே, அது தெலுங்கு லிரிக்ஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும், தெலுங்குக்காரங்க தெரியாது. அவங்களே கலைச்சாங்க, ப்ரோ திஸ் இஸ் நாட் சவுண்டிங் லைக் தெலுங்கு பட் வி லவ் இட் அப்படின்னு. அந்த விவாக போஜனம் தான் சொல்றேன். அவருக்கு என்ன ஏஜ் இருக்கும், 60+ இருக்கும். அவர் ஜாலியா குதிச்சு என்ஜாய் எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து எப்பா அதெல்லாம் தட் இஸ் ஆக்சுவல் ஒரு ரிச்சா இருக்கிறதுனா அதான். அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியா இருப்பாரு. அவர் பார்த்தாலே நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும். தம்பி எப்படி இருக்கீங்க வாங்கடா அப்படி. உங்களை பார்த்தா எனக்கு ஹாப்பியா இருக்கு. அப்படியா? ஆமா. யூ சவுண்ட் வெரி ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக். ஸோ உச்சிமலா காத்தவராயன் பத்தி நம்ம பேசணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அது வந்து டாங்லி ஜம்போ அவரோட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதோட ஃபென்டாஸ்டிக் சாய்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் யூ brought in. அது அவர் he is brought in. Okay. So how did that pan out? He wanted to make the song bigger. He said, "Hey, இந்த பாட்டு ஒர்க் ஆகும்டா, இன்னும் பெருசா பண்ணலாம்." I said, "You do bro. என்ன வேணா பண்ணுங்க. I'll just இது." And he was very keen that I sing. You sing. Yeah. And me and one more voice. And the previous song I had done Lakkila Mame with Anthony Dasan. இதுக்கு நான் Anthony Dasan சொல்லும்போது he was like, no let's try something weird voice ஒன்று ட்ரை பண்ணலாம். அப்போ நாங்கள் அரைவானதான். அப்போ என்னோட இதில் வந்து அந்த லஜாவதியை பிளே ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், இட்ஸ் God sent message bro. அவருக்கு ரீச் அவுட் பண்ணி அவரை பாட வச்சு அவரும் ஒரு தனி வைப்.
இப்ப பாத்தீங்களா ஜாசி கிஃப்ட் இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்களா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. he is working with kids. என்ன வைப்ல இருக்காரு. அதான் சொல்றேன், அவர் ஆண்டனி தாசன்லாம் they are so rich right now. நான்லாம் 50 வயசுல அப்படி இருந்தேன்னா I am winning. Absolutely. இல்ல அவரோட லஜ்ஜாவதியேங்கிறது வந்து நமக்கு தெரியும். பட் there are a lot of other Malayalam songs that he is a legend there. He's a legend. Precisely. Yeah. And அவரோட திடீர்னு பிகாஸ் எப்படியும் நமக்கு வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட் அது இதெல்லாம் போகாம how did you randomly choose him அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதான் நீங்க சொன்னது லஜ்ஜாவதி வாஸ் இன் தி பிளேலிஸ்ட். இது எக்ஸாக்ட் ரேண்டம் தான். அது பயங்கர ரேண்டமா இருக்கு. வித்தியாசமான வாய்ஸ். எனக்கு லஜ்ஜாவதியே ரண்டக்காலாம் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ரண்டக்கா ஐ லவ் சோ மச். அதான் என்ன சாங் என்ன அந்த ஒரு டைம்ல நம்ம ஹாரிஸ் தலைவர் வந்துட்டு ஒரு பாட்டுல 50 பேர் பாடுவாங்க. சூப்பரா இருக்கும். யார் மேல் வாய்ஸ் யாரு ஃபீமேல் எது எங்க எதுவுமே தெரியாது. ஆனா கேட்க சூப்பரா இருக்கும். அது தெரிஞ்சுக்கோ நம்ம விருப்பமும் பட்டது வரைக்கும் யாரா இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் இருப்போம். ஜஸ்ட் வைப் பண்ணிட்டு இருப்போம். வெரி 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 யூனிக் டைம் யூ நோ. சோ அதுக்கப்புறம் இமைகலோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தட். அதுதான் வந்து இட் பிகேம் ஒரு மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டா ஆச்சு. அண்ட் அதுல அர்ச்சனா நடிச்சிருக்காங்க. ஸோ ஈவன் பிஃபோர் அர்ச்சனா பிகேம் அர்ச்சனா உங்களோட அர்ச்சனா அதாவது நான் சொல்றது ஆஃப்டர் பிஃபோர் பிக் பாஸ் வாஸ் ஜஸ்ட் பீப்புள் knowing what her character was and she was always கோளாறு. பிக் பாஸ் வீட்ல எப்பவுமே அப்படிதான். நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க, நீங்க அப்படி பேசக்கூடாது, டாங்லி ப்ரோ பாருங்க. she is that person. Okay. And we always loved her for it. Yeah. Varuva. Most of Tamil Nadu loved her for that. Yeah. And that's people were அதான் சொல்றல ஏன்னா ஒரு பொண்ணு எவ்வளவு பிரச்சனை பண்ணுதுன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா at that point it's not a problem. You are just asking. Okay. And கரெக்டா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேட்பாங்க எது கேட்டாலும். ஸோ அவங்க அந்த சாங்கு கூட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து we had very random options. அப்போ ஒரு தடவை டாங்லி போய் அர்ச்சனா மீட் பண்ணிட்டு வந்தாரு. அப்புறம் சொன்ன என்ன ப்ரோ ஓகே ப்ரோ அப்படின்னு. உடனே டாங்லி அவ்வளவு நம்மள மாதிரி லூசு தான்டா கண்டிப்பா ஒர்க் ஆயிரும். I remember going and meeting her and talking. It was அந்த ஜாலியா இருந்தது. And actually I am very awkward, especially இந்த ரொமான்டிக். நீங்க முட்டை முடிக்கிட்டு பாத்தீங்களா, அதுலயே மூஞ்சிலே அந்த ஆக்வர்ட்னஸ் தெரிஞ்சிருக்கும். I cannot. அதெல்லாம் லேடிஸ் பக்கத்துலலாம் அந்த ஆக்டிங் அதுவும் இங்க நான் டாங்லிக்கு வந்துட்டு சிலுவெட்ல கிட்ட வரணுமா. நான் வந்து ப்ரோ பட் she is such a professional. She guided me through. ஒரு பாயிண்ட்ல I just had to like completely நான் யோசிச்சாதான் பிரச்சனை. She said நீ இது பண்ணு எல்லாம் பாத்துக்க, நீ இப்படி பண்ணு, இப்படி திரும்ப அப்படி திரும்ப சிலுவத் தான் அப்படி திரும்ப திரும்படா. ஓகே ஓகே இவ்வளவு க்ளோஸா போற சீன் மட்டும் ஏன்டா வெங்காய ரைத்தா சாப்பிட்டேன் சாரி இப்படிதான். சூப்பர் ஃபன். இட்ஸ் லைக் அதான் சொன்னா இட் வாஸ் அ ப்ரோ. ஜாலியா ஷூட் பண்ணோம் சாங். அண்ட் ஐ ரோட் தட் சாங் ஃபார் மை ஃபியான்சே தென். ஓகே நவ் வைஃப். யா ஓ சாரி ஆமா நவ் வைஃப் சாரி சாரி. Sony or Think Indie, Saregama, they're all labels of their own, and they have the judgment or the decision that they want to do if they want to take the song in or not. There is this way of approach அப்படின் இருக்கு. பட் நீங்க நிறைய அவங்களோடையும் பண்ணிருக்கீங்க. பட் why Raspberry Records? Why did you want to start your own label when you were, according to me, as I said, you are thriving there? You are able to make your songs get to that podium. ஏன்னா நிறைய பேர் ஏன் தனியா வருவோம் அப்படின்னா, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். when you are not able to make it to Penguin Books or at least Rupa Publications, you will start self publishing. Right? So that's how I've seen people do it. So now நீங்க வந்து Penguin Publicationsல பண்ணிட்டீங்க, Macmillanல பண்ணிட்டீங்க. Why do you want to do self-publishing now? Is a layman kind of a question, but yeah. I just want to put my music out. And இப்போ என் பாட்டு நல்லா இருக்குன்னு நான் இன்னொருத்தங்களை போய் கன்வின்ஸ் பண்றதுக்கு I don't have the energy at the moment. No, I've never had the energy. அது கஷ்டப்பட்டு நான் ஒரு ஃபேக் எந்தூசியாசமோட போகணும். இல்லை ப்ரோ இது ஒர்க் ஆகும் ப்ரோ, இது ஃபயராக இருக்கும் பண்ணலாம். ஃபெயில் ஆச்சுன்னா ஃபெயில் ஆச்சு.
ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆச்சு. இட்ஸ் சிம்பிள் சார். அண்ட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 பாட்டு ஹிட் ஆகும், கவனிச்சிங்களா? வருஷம் அந்த 4 பாட்டு ஏன் ஹிட் ஆகுதுன்னா அந்த 4 பாட்டு நல்லா இருக்கு. மற்ற எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி என்ன நடந்தாலும் நம்ம ஒன்று நல்லா ஹார்ட்ஃபெல்ட்டாக பண்ணுறோம், நம்ம என்ஜாய் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு 10 விஷயம் என்ஜாய் பண்ணோம்னா ஆடியன்ஸ் தான் 1-2 என்ஜாய் பண்ணணும்ல. தட்ஸ் இனஃப். வெதர் ஐ டூ தோஸ் 10 songs with labels and get them promoted, or I do those 10 songs with myself, or I find 10 other people to do their 10 songs, it's all good. இது மேலே கீழங்கிறது நம்ம தான் பிராண்ட் ஆகுறோம். கோல்டு சில்வர் இது என்னது பிளாட்டினம் நம்ம சொல்கிறோம். நீங்கள் போய் ஒரு ஒரு மலைப்பகுதி ஒரு ஏதோ ஒரு ப்ராப்பர் ட்ரைப் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே மெட்டல் தான். we only care about the difference because we are looking at it. நம்ம மைண்டில் வேல்யூ செட் பண்ணிட்டோம். அதெல்லாம் கரெக்ட் தான். பட் இப்போ ஒரு பாட்டு வெளியே வருது அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலியமாவோ பல வித்தியாசமான மார்க்கெட்டிங் மூலமா அந்த பாட்டை வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, அது பிடிச்சிருக்கோ இல்லையோ, அது நம்ம மைண்டுக்குள்ள போயிடுது, ரைட்? பிகாஸ் ஆஃப் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் விச் ஆல்சோ இன்க்ளூட் இன்ஸ்டாகிராம். ஸோ அது கேட்டு 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 அந்த பாட்டு என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்கறது, ஒரு ஹுக் இருக்கு. ஸோ தெர் ஆர் சர்டன் strategies that a particular music director follows, the director follows, then the production team follows. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம வந்து ப்ரமோட் பண்றது இல்லை யாரும், ஒரு பாட்டை ஃபர்ஸ்ட் வெளியவே விடுறது இல்லை. ஸோ அப்போ ஒரு பாட்டு கன்சீவ் பண்றதுலேருந்தே அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணிட்டே தான் வருவோம். இது இந்த இடத்துல ஒரு ஹுக்கு கொடுக்கலாம், இந்த இடத்துல ஒரு டான்ஸ் ஒரு ஹுக் ஸ்டெப் வைக்கலாம், இந்த இடத்துல இப்படி ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கலாம், இந்த பர்டிகுலர் பர்சனை கொண்டு வந்து பாட வைக்கலாம். இந்த மாதிரி பல விஷயமா நம்ம கன்சீவ் பண்ணிட்டே தான் வரும். இட்ஸ் நாட் லைக் நான் ஒரு பாட்டு பாடுறேன் என்னோட சந்தோஷத்துக்கு பாடுறேன். தட்ஸ் நாட் ஹவ் இட் இஸ். நம்ம பாட்டு வெளியே போகணும், நம்ம பாட்டு எல்லாரும் கேட்கணும், நம்ம ரசிச்சதை அவங்களும் ரசிக்கணுங்கிறதுனால தானே நம்ம வந்து வெளியவே போடுறோம். இல்லாட்டா வீட்லயே நம்மளே வச்சு கேட்கலாமே. ஸோ அப்போ வெளியே போடும்போது வி ஆர் ஸ்ட்ராட்டஜைசிங் அண்ட் வி ஆர் கன்சீவிங் இன் அ நோஷன் தட் அவங்களும் கேட்கணும், நம்ம எப்படி கேட்கணுமோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 100% அவங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒரு 70-80% பிடிக்க வைக்கணுங்கிறதோட நோக்கம் இருக்கு. தட்ஸ் வை வி ஆர் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டிங் அஸ் அ ஸ்ட்ராட்டஜி அப்படி போனாலே இட் மீன்ஸ் தட் we have to please the people. நமக்கு பிடிச்சா மாத்திரம் போறாது, அவங்களுக்கும் பிடிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்துருது இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அது நீங்க பதில் சொல்லணும். ஐயோ, நான் தான் கேள்வி கேட்கணும் இங்க. இல்ல, வெரி ஸ்மால் क्वेश्चन. சரி, ஒரு 2.5 years முன்னாடி ஒரு பாட்டு இன்ஸ்டாகிராம்ல வெறித்தனமா வைரல் ஆச்சு. ஓகே, அந்த பாட்டு 2.5 years சும்மா நீங்க just mentally travel back. Tell me what song it was. Any song that was viral 2.5 years ago. Was it Kathadi? I don't know. Okay. But I'm just asking. உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கா, or just 2 years முன்னாடி ஏதாவது ஒரு இது? Because in my mind they don't stay. For me இப்போ வரைக்கும் ஒரு சாங் வருது in the past few years that I don't skip na is Adiye from Bachelor. அது எத்தனை தடவை வந்தாலும் நான் ஸ்கிப்பே பண்ண மாட்டேன். அந்த பாட்டு நான் ரீல்ஸ்ல பார்த்ததெல்லாம் கிடையாது, அந்த பாட்டு நான் எங்க ப்ரோமோட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா அந்த பாட்டு பிடிக்காதவங்களும் நான் பார்த்தது கிடையாது. So what is happening with songs like that? I'm saying I will focus on songs like that. Beautiful. Because now I want to do something that is honest. That song is working because of அவ்வளோலாம் ஒன்றும் எனக்கு ஞாபகமே இல்லை, ரீல்ஸில் பார்த்த ஞாபகம் இல்லை. நான் அது எங்கேயோ போகும்போது டக்குன்னு டிவியில் பார்த்தேன். அண்ட் தென் ஐ வாஸ் லைக், ஓ நைஸ் வாட் அ சாங் அப்படின்னு. டீ குச்சி தான் நினைக்கிறேன், டீ கடையில் திரும்பி பார்த்தலாம் கேட்டேன். வீடியோ வேறு சூப்பராக இருக்கும், நான் சொல்கிறேன். ஜஸ்ட் தேட் வாஸ் an additional bonus. I turned for the song. பட் ஐம் சேயிங் இப்போ ஸ்பாட்டிஃபைல வரும்போது கூட ஆர் ஜியோ சாவன்ல வரும்போது கூட என்னால் அது ஸ்கிப்பே பண்ணும். ஐ கான்ட் கெட் மை செல்ஃப் டு ஃபிசிக்கலி ஸ்கிப் இட். அது வந்துச்சுன்னா ஐயோ ஃபுல்லாக கேட்கணும். அது வந்து ஐ திங்க் தட் இஸ் பிகாஸ் வி ஆர் யூஸ்ட் டு லிசனிங் டு தி சாங்ஸ் ஃபுல்லி இல்லையா? சரி, இப்போ எனக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் ஐ கேன் ஒன்லி ஸ்பீக் ஃபார் மை செல்ஃப். இப்போ ஏதாவது ஒரு ரீல் ஒரு பாட்டு வருது அப்படின்னா, இஃப் ஐ லைக் த ஹுக் ஆஃப் த சாங் ஆர் வாட் எவர் தட் ஆர் புட்டிங் அவுட், என்னோட மைண்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஃபுல் பாட்டு போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் இருப்பேன். இப்போ உங்கள் பாட்டே அப்படி. நான் வந்து இமைகலோ வந்து சின்னதாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். தென் அப்போ தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பேசினேனே. அப்போ தான் நான் உடனே போய் யூடியூப்பில் போய் ஃபுல்லாக பார்க்குறேன். அண்ட் அது என்னோட ஸ்பாட்டிஃபைல பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. மேபி வி ஆர் ஃப்ரம் அன் ஈரா வேர்
கேசட்டை போட்டு ஃபுல்லா பாட்டு கேட்கிற குரூப்ல நம்ம இருந்திருப்போமோ என்னவோ தெரியல. மேபி நீங்க சொல்றத பார்த்தா நான் காசு போட்டு ப்ரோமோட் பண்ண போல இருக்கு. Because it never worked for me. Okay. But if it's working, then it should be done. Exactly. எனக்கு வந்து அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு. சின்னதா கேட்டுட்டு அது என் பிளேலிஸ்ட்ல போனதுன்னு ஒன்னு இருக்கு. சோ நான் இத நோட் தான் பண்ணிக்கிறேன். அடுத்த பாட்டு ராஸ்பெரி ரெக்கார்ட்ஸ் பாருங்க. இப்பவே யோசிச்சிட்டேன் எந்த பேங்க்ல பர்சனல் லோன். So first, thank you so much for coming all the way down here. Thank you for having me. It was a pleasure coming to Pakistan. கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் தி சிட்டில தான் இருக்காங்க. I had fun, nice ride. ஜாலியா ஆட்டோ கொண்டு பேசிட்டே வந்தேன். Good thing is you are, as I said, you're the epitome of success according to me. Yeah. Because ஒருத்தருக்கு வந்து like understanding the privilege that you've had, ஒருத்தருக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சு அதை அழகா ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணி அதை வந்து யூஸ் கரெக்டா பண்ணிக்கிட்டு அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றதுங்கிறது இட்ஸ் a fantastic initiative. I wish you Raspberry Records and you're for everything that you're doing a very happy தான் சொல்லணும் first, a very happy journey. Thank you. And any artists seeing this podcast, DM Raspberry Records with your demos. என்கிட்ட பாட்டு இல்லை, நீங்க கொடுத்தாதான் இருக்கும். Let's make a nice video. நல்லா இன்னும் நீங்க வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி क्वेश्चंस கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கிளிக் பைட் இதெல்லாம் வரும். என்னமா பேசுறீங்க நீங்க, அதை கட் பண்ணி நீங்க அது ஒரு ப்ரோமோ போட்டு அதெல்லாம் பண்ணுவீங்கன்னு இப்பவே பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு ஃபன் எபிசோட்ல இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான கெஸ்டோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from the Isai Podcast and bye from R Soundarya. And bye from AniVee.